ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சம்பா கோதுமை ரவை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம எப்பவும் செய்கிற ரவா பொங்கல் மாதிரி தான் இதையும் செய்யணும். எந்த அளவுகளில் தண்ணி ஊற்றணும், எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் தாங்க அளவுகள்லாம் எடுத்துகிட்ருக்கேன். 2 டம்ளரும் ஒரே சைஸ் தான். நான் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி தண்ணி சைடில் கொதிக்க வச்சுட்டா நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். தண்ணி இப்போது இதுக்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி. 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி. இந்த 1/2 கப்புக்கு 1/2 கப் தண்ணி. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நாம் அந்த கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் ரவையை உப்புமா மாதிரி கிளறிக்கலாம். நான் இதில் நான்ஸ்டிக் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். அதில் ஒரு 7-8 முந்திரியை உடச்சி போட்டு நல்லா சிவப்பாகிற வரைக்கும் வறுத்துட்டு அது கூடவே நம்ம இந்த ரவாவும் வீட் ரவாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் பொல பொலன்னு ஆகிற வரைக்கும் பார்த்தாவே தெரியும், நல்லா தனித்தனியாக ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்துட்டேங்க. இப்போ இது கூட நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உப்புமா மாதிரி நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ நான் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே பொங்கலுக்கெலாம் பெருங்காயத்தூள் நிறையா சேர்த்தணும். பருப்புலாம் போடுறதுனால நம்ம சேர்த்துக்கிட்டா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம எந்த கன்சிஸ்டன்சிக்கு நினைக்கிறோமோ அந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும் இது. இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். ரவை மாதிரி இது கெட்டியாயிடாது. இப்போ நம்ம நார்மல் ரவாவில் பொங்கல் செய்கிறோம் இல்லைங்களா, பொங்கல் உப்புமா அந்த மாதிரி இது கெட்டியாகாது. நம்ம கரெக்டான அளவில் செஞ்சிட்டோன்னா இதே மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு சம்பா கோதுமை ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.